வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஏஎஸ் கிச்சன். ஸோ 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் அனுப்புங்க. என்னோடய மெயில் ஐடி வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து லாஸ்ட் வீக் நான் ட்ரையலுக்காக போட்ட சேலஞ்சு தான், எனக்கு நானே போட்டுக்கிட்ட சேலஞ்சு. என்னால் ஒரு வாரம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும்போது டெஃபினட்டாக உங்களாலேயும் வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்களால் இஷ்டம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்றது எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மெயில் அனுப்புகிறேன். வாங்க, லாஸ்ட் வீக் நான் எப்படி பண்ணேன், என்னென்னலாம் பண்ணேன், என்னோடய சேலஞ்சில் நான் எப்படி அதை வந்து தக்க வச்சேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, 1ஆந்தேதியிலேருந்து 7ஆந்தேதி வரைக்கும் நடந்த இந்த ஒரு 1 வீக்கான என்னோடய சேலஞ்சை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுமே ஜஸ்ட் ரெகுலராக அவரோடய நானும் கீழே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வருவேன். 1 ஹவர் மேக்ஸிமம் டு ½ அன் ஹவர் டு 1 ஹவர்க்குள்ளே நான் போவேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மூடு. ஒவ்வொரு நாள் 45 மினிட்ஸ், இல்லை ஒவ்வொரு நாள் வந்து ½ அன் ஹவர் 1 ஹவர் போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது மண்டே வந்து 30, பட் நான் 1ஆந்தேதியிலேருந்து 1ஆந்தேதி வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமை எவ்ரி செவ்வாய்க்கிழமையும் டியூஸ்டேவும் நம்மளோட சேனலில் வெயிட் லாஸ் ஜேர்னியோட லாங் வீடியோ போடுறேன். ஸோ இதை பாருங்கள். இதை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலராகவே வந்து உங்களுக்கு அந்த மீல் பிளான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்ன வாக்கிங் பண்ணுறேன். ஸோ ரெகுலர் நம்மளோட லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்னோடய இதில் கமெண்ட் செக்ஷனில் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போன வாரத்துக்கான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன மீல் பிளான்க்கான காய்கறிகள், அப்புறம் ஸ்நாக்ஸ், நமக்கு ஏதாவது கிரேவிங்காக இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் என்ன, ரொம்ப அப்படியே பிளேட் நிறைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம அப்படி கிரேவிங்காக இருக்கும்போது கொஞ்சமாக எடுத்து, நம்ம குவான்டிட்டி ரொம்ப ஒரு பவுல்ன்றது ஒரு சிப்ஸர் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு முறுக்கே கூட வச்சுக்கோங்க, ½ முறுக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். பட் ஃப்ரூட்ஸு அண்ட் வாட்டர் நிறைய குடிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் சுத்தமாக வந்து நான் வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். நம்மளோட டைட்டிலில் கொடுத்த மாதிரியே 100 டேஸு நோ சுகர் சேலஞ்ச் தான். என்னடா நோ சுகர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் காட்டாலேன்னு சொல்லாதீங்க. உண்மையிலே ஐஸ்கிரீம் கூட நமக்கு அந்த கிரேவிங் இருக்கும்போது டெஃபினட்டாக சாப்பிட்லாம். ஒரு ஃபுல்லாக பவுலோ இல்லை பெரிய ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிடாம ஜஸ்ட் அதை குவான்டிட்டி நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் மீல் பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மீல் பிளான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுங்க. இந்த 30 வருஷத்தில் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம், யூரோப் வந்த அப்புறம் தான் நான் ரெகுலராக எல்லா வீட்டு வேலையும் செய்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வீட்டுக்கு ஹெல்ப் மேய்டு வருவாங்க. ஸோ அவங்க எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த வேலை செய்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. பட் அதை வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக வந்து நல்லா பழகிட்டேங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவார், என்னோடய டாட்டரும் சொல்லுவாள், உங்களுக்கு மேடாக்கா வரலையேனாக்கா அன்றைக்கி வீடு 2 ஆகிடும், அப்படியே சிந்து அடிப்பீங்க அப்படின்வா. அப்போனா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு மேடு வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஈவன் நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருந்தப்போ கூட வேலைக்கு போகலை, பட் லாஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். பட் இருந்தாலுமே அப்போ அவங்க மேடு வந்து காலையில் 8 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. ஈவன் தோ எனக்கு காய்கறிகளும் கட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. பட் இங்கே வந்து எந்த வேலைக்கு எந்த விதமான இல்லை, எல்லா வேலையிலும் நம்மளே தான் செய்யணும். ஸோ அதுக்கு நான் என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நான் பேசுகிறது யாருக்காவது ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது, எல்லாருமே பார்த்தாகணும், இல்லை என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எல்லோரும் சேர்ந்தே ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. நான் வந்து டயட்டீஷியனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னோடய லைஃப்பில் என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், என்னுடைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களையும் நான் வந்து என்னோடய இதில் வந்து ஜேர்னியில் வந்து நான் உங்களை ஆட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இஷ்டம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீடு வந்து டபுள் பெட்ரூம் செட்டுங்க. 2 பெட்ரூமு, ஹாலு, ஒரு நடப்பாதை இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக இருக்கும். என்னோடய ரொட்டீன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு, க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை முடிச்சிடுவேன்.
பூஜையில் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து எல்லா ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் இனிமேலும் வந்து ரெகுலராக ஷார்ட்ஸில் வந்து என்னோடய பூஜை விலாக்ஸும் வரும். நான் வந்து ரெகுலராக பூஜை பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் சொல்வேன், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்வேன், அப்புறம் பிள்ளையார் சொல்லி கோலம் போட்டு அதுக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இந்த என்னோடய பூஜையை டெய்லி பூஜையை முடிச்சுக்குவேன். எனக்கு அதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 1/2 hour to 45 minutes ஆகும். ஸோ வாக்கிங் ஒரு 1 hour, என்னோடய பூஜை வீட்டு வேலைகள் ஒரு 1 hour, அதுக்கப்புறம் இந்த பூஜை வேலைகள்லாம் வந்து சேர்த்து ஒரு 1 hour. ஸோ 3 hours காலையில் அவர் ஆஃபீஸ் போனார்னா காலையில் 10 மணி வரைக்கும் நான் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய யூஷுவல் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸோ 1ஆம் தேதி அன்றைக்கி 2 இட்லி, 1 கப்பு சாம்பார் அண்டு மிளகாப்பொடி. ஸோ இதுவுமே வந்து கரெக்டான டயட் பிளான் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் கரெக்டாக எடுத்து போயிருந்தேன். அது நான் ஃபோட்டோ எடுக்கல. பட் ஆனால் அன்றைக்கி நைட் வந்து டோட்டலாக என்னோடய வாக் எவ்வளோ ஆச்சுன்னு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் நல்லா பிரிஸ்க் வாக் போக முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணலாம். இல்லை நார்மல் வாக்கே பண்ணாலும் போதும். நீங்கள் 1 hour எடுத்திங்கன்னா நல்ல ஸ்டெப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி மார்னிங் வாக் வந்து நான் ஜஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி சமையல் என்னென்னு பண்ணுறேன். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறேன், ஒரு நாள் சமையல். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து காட்டுறேன், ஒரு நாள் டின்னர் சப்பாத்தியும் காட்டுறேன். கீரை கூட்டு பண்ணியிருக்கேன் அண்டு வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிரேவி பருப்பும் சேரும், உங்களுக்கு தக்காளி அதுவும் சேரும். புளிப்பும் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் புளிப்பு சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த இது இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெகுலர் ரொட்டீன் சாப்பாடே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இதுவாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக எங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். எனக்கு சப்பாத்தி அண்டு தால் வித் கீரை. ஸோ எல்லாமே ஃபைபர் எல்லாமே சேரும் நமக்கு சாப்பாடில். ப்ரப்போர்ஷனேட்டாக எல்லாமே எடுத்துக்கலாம். பட் ஆனால் என்ன ஃபுல்லாக நிறைய சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்ணுன்றது தேவையில்லை. கரெக்டாக 2 சப்பாத்தி நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸு அண்ட் இந்த சாப்பாடு டயட்டில் கொண்டு வந்தாலே நம்மளோட நார்மல் ஹெல்த்தியாக வாழலாங்க. கீரை கூட்டு ரெசிபி யாருக்காவது வேணும்னா இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி உங்களுக்கு அது போடுறேன். ஸோ இந்த சமையல் வீடியோ வந்து இது வரைக்கும் போதும். அடுத்த எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். இது வந்து புதன்கிழமை லஞ்ச் மீலு. லஞ்ச் வந்து நான் சப்பாத்தி எடுத்துக்குவேன், இல்லைனா ரைஸ் எடுத்துக்குவேன். ரைஸ்னால் ஒரே ஒரு பவுலு, சப்பாத்தினா 2 சப்பாத்தி எடுத்துக்குவேன். அன்றைக்கி வந்து கீரை கூட்டு பண்ணியிருந்தேன், தால் போட்டு கீரை கூட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாமே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படியே நான் மெனுவாக போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு. இது வந்து வியாழக்கிழமை வாக்கிங் போயிட்டு வரும்போது கொஞ்சம் பூ எடுத்துன்னு வந்துக்குவேன். ஸோ என்னோடய பூஜைகளுக்கான பூக்கள் எல்லாம் வந்து நான் வழியில் வாக்கிங் போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். வியாழக்கிழமை ஃபாஸ்டிங்கிறனால மத்தியானம் வந்து ஜஸ்ட் ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்ருவேன். அவருக்கு வந்து சாப்பாடு சமையல் வந்து ஃபுல் மீல் பண்ணுவேன். ஏதாவது ஒரு சாம்பாரோ இல்லை கீரை கூட்டு இல்லை பருப்பு கூட்டு, பருப்பு அந்த மாதிரி பண்ணி ஒரு சாதம் வச்சுட்டு ஒரு பொரியல் வைப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் மீல் பிளானு. ஸோ இது நான் வாக்கிங் போகிற இடத்துலலாம் வந்து எந்த மாதிரியெல்லாம் இந்த நெதர்லாண்டில் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், ஆனால் என்ன இதுன்றது தெரியாது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து நான் எங்கெல்லாம் வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறது, அதோட பிளேஸோட பேர் என்ன, அதெல்லாம் என்னன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோவுக்காக, ஒரு பார்க்கணும், கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் தான் ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து பார்க் மாதிரி ட்ரைனேஜோட வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி இந்த மாதிரி பார்க்குக்கு அதுக்கெல்லாம் பப்ளிக் பார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் விடக்கூடிய தண்ணிக்காக இதை வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஒரு வீட்டோட பால்கனியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பால்கனி ரெயிலிங்கில் வந்து தொங்க விட்டுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, வாக்கிங் போகிற இடத்துல வந்து எக்ஸசைஸ் மிஷின்ஸு இதெல்லாமே ஓப்பன்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. நான் 2-3 வாட்டி உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியவே இல்லை. ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அதை இது ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தாங்க, அஃபிஷியல் ட்ரிப்பாக. ஜஸ்ட் 2 days. அந்த 2 days-ம் என்னோடய வீட்டில் நல்லா சக்ஸஸாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதை உங்களோட அடுத்த வாரம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. அப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு, காற்றோட இடியோட மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், சூரியன் அப்படியே பளிச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. சுத்தமாக ரோட்டில் தண்ணியை கூட காண பாருங்க.
காலையில் இருந்த வெயிலுக்கு வந்து இப்படி ஒரு இருட்டிட்டு வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவ்வளோ வெயில் இருந்துச்சு காலையில். இது பாருங்க அவ்வளோ டார்க் ஆகிடுச்சு. கடை கொட்டுன்னு கொட்ட போகுது மழை. இது வந்து பில்டிங்கோடு தான் இருக்குது. அந்த பறவைகள்லாம் பாருங்க எப்படி பறந்து ஓடுது. ஆஹா, எனக்கு நேரம் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மேலே பறந்துட்டு பண்ணது. மத்தியானமும் காலையில் இருந்த வெயிலுக்கு எப்படி மழை பாருங்க, அப்படியே சாரல் அப்படி அடிக்குது, வீட்டு உள்ள வரைக்கும் வருது ஜஸ்ட் திறந்து வச்சாலே. இங்கே ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, மழை வரும் காலையில் பார்க்கும்போது சூரியன் அப்படி வெய்ய காலத்தில் மீன்ஸ் இப்போ வந்து இங்கே சம்மரு, இந்த வெய்ய காலத்தில் அப்படி சூரியனாக இருக்கும். நம்மளால் வெளியில் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சென்னை இந்தியாவே பரவாயில்ல, தமிழ்நாடு பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். பட் அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கும். வித்தின் அ டேக்குள்ளேயே காலையில் ஒரு கிளைமேட், மத்தியானம் அடி லைட்டாக அந்த வெயில் குறையும். குறைஞ்சதுமே இந்த மாதிரி மேகமூட்டம் கருகும்முன்னு வந்து படப்படன்னு மழை அப்படியே கொட்டி தீத்துரும். இன்னும் ஒரு 1 ஹவரில் பாருங்கள் மறுபடியும் வெள்ளையாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். துணி இங்கே காயறதே ரொம்ப கஷ்டம். இதில் மழை வேற வந்துருச்சுன்னா நான் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பேன்? பெட்ரூம் பக்கமாக வந்து கதவை திறந்து இந்த துணி ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்குள்ளே முன்னாடி சட்டையெல்லாம் காஞ்சிருந்தது, ஓரளவுக்கு காஞ்சிருந்தது, அதெல்லாம் கூட நனைஞ்சிருச்சு. இனிமேல் 2 நாள் இப்படி உள்ளதாக இருக்கும். உள்ள பால்கனி கதவை மூடிடுவோம், இல்லைன்னா இந்த ரூமெல்லாம் நனைஞ்சிரும். பேய் காற்று அடிக்கிற மாதிரி அடிக்குது பாருங்களேன். இல்லை விலாக் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நான் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பிளானெல்லாம் போட்டுட்டு அதோடய சேட்டெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாரம் வீக்கில் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க, அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன்.